சென்னையில இருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ள ஒரு குட்டி பருவதமலையை பார்க்கலாமா? இந்த ஒரு குட்டி பருவதமலைக்கு சென்னையில இருந்து எப்படி போகணும் எப்ப போகணும்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் ஞானபுரீஸ்வரர் டெம்பிள்னு போடுங்க. கூகுள் மேப்ல எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு காட்டிரும். சென்னையில இருந்து இது ஒரு 60 கிலோமீட்டர் வரும். பைக்ல போற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 200 rupees பெட்ரோல் சார்ஜ் ஆகும். செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி 3 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் வரும். அதுதான் இந்த ஒரு குட்டி பருவதமலை. நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க பைக் கார் எதுவா இருந்தாலும் சரி கீழே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். அங்கேயே நீங்க பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கும். போகும்போது பார்த்து சேஃபா போங்க. இங்க இருக்க கல்லு எல்லாமே உங்களை சறுக்கி விட்டுரும். அதனாலே ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஷூ போட்டு போங்க. பெஸ்ட்னு கூட சொல்லுவேன். நீங்க போற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 to 9 o'clock குள்ள போங்க. இல்லனா ஈவினிங் மேல போங்க. அப்பதான் இங்க சூப்பரா இருக்கும். இதுக்கு நடுவுல நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கும். நீங்க மலையேறி போகும்போது அங்கங்க இந்த மாதிரி மார்க்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மார்க்கை பார்த்து மேல ஏறி போங்க. ட்ரெக்கிங் டைமிங் பாத்தீங்கன்னா 45 to 1 hour ஆகும். போறப்பே வாட்டர் பாட்டில கையோட கொண்டு போயிருங்க. போற வழி எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்க இருந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா வியூலாம் சும்மா அட்டகாசமா இருக்கும். ஒரு வழியா கஷ்டப்பட்டு மேல ஏறி போயிட்டீங்க அப்படின்னா அங்கதான் சிவன் இருப்பாரு. இங்க இருக்க சிவனுக்கு உங்க கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு வணங்கிட்டு வரலாம். இங்க இருக்க சிவனை நீங்க மேல ஏறி நீங்க பாக்கும்போது அந்த அளவுக்கு வியூலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே அங்க மேல இருந்து கீழே பாக்கும்போது சும்மா வியூலாம் என்னடா இது சென்னைக்கு பக்கத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன கைஸ், இந்த ஒரு சிவன் கோவில நான் பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை, லவ் யூ கைஸ்.